வணக்கம். சாவித்ரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் முட்டை பாஸ்தா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி முறையில் நம்ம செய்து கொடுக்கும்போதுங்க சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது லஞ்ச் பாக்ஸ்க்கும் கூட கொடுத்து விடலாங்க. கொஞ்சம் சூடார வச்சு போட்டு கொடுக்கும்போது நல்லாயிருக்கும். 200 கிராம் பக்கம் பாஸ்தா எடுத்துருக்கேங்க. இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இது கூட பாஸ்தா ஒன்று ஒட்டாத மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு அரை உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். பாஸ்தாவை 90% வேக வச்சு எடுத்துக்கலாங்க. ரொம்ப குழைய வேக வச்சுக்கக்கூடாது. 80லேருந்து 90% வேக வச்சு எடுத்துக்கிட்டால் போதும். பாஸ்தா இப்போ தேவையான பக்குவத்துக்கு வெந்துருச்சுங்க. இது வெந்து வரக்கு 10லேருந்து 12 நிமிஷம் பக்கம் ஆச்சு. இப்போ 90% பக்கம் வேக வச்சிட்டோம். தண்ணி வடிச்சுக்கலாங்க. இந்த பாஸ்தா மேலே நார்மல் பச்சை தண்ணி ஊற்றிக்கலாங்க. நல்லா தண்ணியெல்லாம் வடியட்டும். இப்போ முட்டை பாஸ்தாவுக்கு வதக்கி விடுறதுக்குங்க 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இது கூட தாளிக்க சிறுதுண்டு பட்டை, சின்ன சைஸில் 3 கிராம்பு, 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறது கூடவே சிறிதளவு கருவேப்பிலை, இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். 2 தக்காளி எடுத்திருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்தளவு சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். பாருங்க, இப்போ வதக்கினது எல்லாமே ஓரமாக தள்ளி வச்சுருக்கேன். இங்கே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூடவே உடச்சி வச்சுக்கிறேன் 5 முட்டையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வெந்து வரட்டுங்க. இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாதுங்க, ஏன்னா தக்காளி வதக்கினதுலேயே உப்பு இருக்குது. பிடிச்சி வச்சுருக்கிற மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட விருப்பப்பட்டால் கொஞ்சம் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி ஒரே கடாயில் உங்களுக்கு முட்டையை பொடி மாஸ் மாதிரி பண்ண தெரியலன்னா நீங்கள் தனியாக ஒரு கடாயில் முட்டையை ஊற்றி தனியாக பொடி மாஸ் மாதிரி செஞ்சுட்டு இந்த முட்டை பாஸ்தா கூட கலந்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா முட்டை வெந்து வரணுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த மாதிரி நல்லா பொடிமையாக சாப்பிட்டா வெந்த பிறகு எல்லாத்தையும் ஒன்று சேர நம்ம கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணும். இப்போ வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பாஸ்தாவை சேர்த்துக்கலாங்க. நல்லா கலந்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு உப்பு காரம் தேவையோ கடைசியாக கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு கலந்துக்கலாம். கடைசியாக கொஞ்சம் மிளகுத்தூள் கொத்தமல்லி தழை கலந்துக்கிட்டால் சரியாக இருக்கும். இல்லை கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. பொடியாக நறுக்குன மல்லித்தலை, கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாங்க. எல்லாத்தையும் ஒன்று சேர நல்லா கலந்தாச்சுங்க. முட்டை பாஸ்தா தயாராகிடுச்சு. இறக்கி வச்சுக்கலாம். இப்போ அருமையான சுவையில் முட்டை பாஸ்தா செய்துட்டேங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.